நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னால், தமிழகத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த அரியாசனத்தில் அமர்ந்ததுக்கு பிறகு அங்க நடக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளையும், பிறப்பிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆணைகளையும், உத்தரவுகளையும் பார்க்கிற போது உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் மூவியினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகளை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதிரடியான உத்தரவுகள் அடுத்தடுத்து பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த உத்தரவுகள் எல்லாமே உண்மையில தமிழகம் ஒரு புதிய பாதை நோக்கி, ஒரு புதிய திசை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறது. பெண்கள், இளைஞர்கள் மற்றும் ஏனையவர்கள், விவசாயிகள் மற்றும் ஏனையவர்களை காப்பாற்றக்கூடிய வகையிலும் அவர்களுடைய நலனோன்பு திட்டங்களை பிரதானமாக கொண்டும் இந்த செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல அண்மையில இன்றைய நாட்பொழுதுல முன்வைக்கப்பட்டிருக்கிற சில ஆணைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள். அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறவர்கள் உடனடியாக இனங்காணப்படுறது மட்டுமில்லாமல் அவர்கள் வைத்திருக்கிற சொத்துக்கள், அவர்களுடைய உறவினர்கள் வைத்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்கின்ற அல்லது அந்த சொத்துக்களை முடக்குகின்ற ஒரு செயற்பாடு இனி முன்னெடுக்கப்பட போகிறது. ஆகவே இனிமேல் அந்த போதைப்பொருள் வியாபாரம், போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுறவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையாக தண்டிக்கப்பட போகின்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட போகின்றன. போதையற்ற எதிர்கால சமுதாயம், போதையற்ற தமிழகம் என்ற அடிப்படையில் இந்த பயணம் போய்கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒட்டுமொத்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இலங்கையில கூட இந்த சமூக விரோத செயற்பாடுகள், ஆன்டி சோசியல் பிஹேவியர்ஸ், இப்படியான செயற்பாடுகளுக்கு பின்னால ஒரு போதைப் பொருளினுடைய பயன்பாடு நிச்சயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100% இந்த போதை மதுப்பாவனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது குடும்ப வன்முறையாக இருந்தாலும் சரி, சமூக வன்முறையாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த போதைப் பொருளினுடைய தாக்கம் உண்டு அதுக்கு பின்னால இருக்கிறத நாங்கள் செய்திகளூடாக பார்க்கிறோம். பிள்ளைகளை பெற்றவர்கள் அல்லது ஒரு நல்ல சமுதாயத்தை எதிர்பார்க்கின்ற பலரினுடைய கோரிக்கை, எப்ப இந்த போதைப் பொருள், எப்ப இந்த மதுப்பாவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், இல்லாமல் போகும் என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருந்து கொண்டிருந்தது. இலங்கையில கூட ஒரு போதையற்ற நாடு என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்து அதுல ஓரளவுக்கு வெற்றியை கூட எங்களுடைய நாடு பெற்றிருக்கிறது சொல்லலாம். கணிசமாக இப்ப இது குறைக்கப்பட்டிருக்கிறது. வன்முறைகளும் குறைந்திருக்கிறது. பெரிய பெரிய வியாபார முதலைகள் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், வழக்கு விசாரணைகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பேருடைய சொத்துக்களும் இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான போமியுலாவைத்தான் தளபதி விஜய் அவர்களும் தமிழகத்தில் முன்னெடுத்து வருகிறார், போதையற்ற எதிர்காலம். எனவே நிச்சயமாக இது தடுக்கப்பட வேண்டும். இந்த வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும் என்றது எல்லாருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அவருடைய அந்த திட்டம் சிறப்பாக நடக்கிறதுக்கு நாங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்து கொள்ளணும். தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் அந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த போதைப் பொருளை போல இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை என்றால் இந்த மதுப்பாவனை. இந்த மதுப்பாவனையை கணிசமாக குறைக்க வேண்டும் அல்லது முற்றாகவே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது. ஆனால் அதுல அரசினுடைய வருமானங்கள் நிறைய இருக்கிறபடினால, அரசாங்கத்துக்கு வருமானம் பெறக்கூடிய ஒரு முக்கிய துறைகள்ல இந்த மது விற்பனை இருக்கிறபடினால முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனோட அதை விற்பனை செய்யறதுக்கான அனுமதியை வழங்கலாம் என்றபடினால இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில பாடசாலை, கோயில்கள், பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்பட்டன. அது தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் சிஎம் அவர்களுடைய இந்த ஆக்ஷனுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அதனோடு சம்பந்தமாக இன்னும் ஒரு சம்பவத்தை செய்து முடித்திருக்கிற தளபதி, 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் சட்டப்படி அந்த கடை மீது அல்லது அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் மீது, விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையாக இந்த சட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை தளபதி பிறப்பித்திருக்கிறார். ஆகவே தமிழகத்தில் இருக்கிற 21 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த விஷயத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த விடயமும் பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இளைஞர்களை போதைப்பொருள் மதுப்பாவனையிலிருந்து வெளியே எடுக்கின்ற வேலை திட்டத்தில் ஈடுபடுகின்ற அதே வேளையில பெண்களினுடைய பாதுகாப்பு தொடர்பிலும் விஜய் சிஎம் அவர்கள் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் படையணி அதை இப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள்.
சேலத்தில் இந்த படையணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரத்யேகமாக வாகனங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு சிங்கப்பெண் படையணி என்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டப்பட்டு இப்போ அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி எங்களுடைய அரசு ஒரு குதிரை பேரம் பேசுகிற அரசு அல்ல, குதிரை வேகத்திலே செயற்படுகின்ற ஒரு அரசு என்ற அடிப்படையில் அவர் சட்டசபையிலே பேசியிருந்தார். அதற்கு இணையாக அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை முன்னின்று வேகமாக செய்கிற செயற்பாடு என்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வு பிரச்சனை இது காலகாலமாக தமிழகத்திலையும் இந்தியாவிலேயும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விடயம். இது இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அல்லது இந்த முறைமை பிழை என்ற அடிப்படையில் இது சம்பந்தமாக திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, படங்கள் மூலமாக கூட பல பேர் பேசியிருக்கின்றார்கள், செய்திகள், நிறைய பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த தற்கொலை செய்தவர்களினுடைய இல்லங்களுக்கு கூட இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் சென்றிருக்கிறார் என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த நீட் தேர்வு என்றது ஒரு மிகப்பெரிய தலையடியாக தமிழகத்திலேயும் இந்தியாவிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறைமை பிழை எப்பொழுது புதிய நபர்கள் அல்லது புதியவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போதும் இந்த தேர்வு முறைமையை நீக்குவோம் என்று சொல்லி வருவார்கள். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. இப்ப சிஎம் ஜோசப் விஜய் அவர்களும் இது தொடர்பில் உடனடியாக மத்திய அரசுக்கு இந்த முறைமையை நீக்க கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். பார்க்கலாம் எதிர்வர நாட்கள்ல இதனுடைய செயற்பாடுகள் வெற்றி அளிக்குதா இல்லையான்றதை பற்றி. ஆட்சி அமைத்த ஒரு சில நாட்களிலேயே திமுக டிஎம்கே இந்த புதிய ஆட்சியின் மீது வன்மங்களை கொட்ட தொடங்கி இருக்கிறது. சட்டசபையிலும் சரி, வெளியிலும் சரி. அவர்கள் இந்த டிவிகேயை ஒரு குடைச்சல் குடைஞ்சி ஆட்சி செய்ய விடாமல் குழப்ப போகிறார்கள். எப்பொழுதும் வன்மம் மிக்க விமர்சனங்களை வெளிப்படுத்த போகின்றார்கள் என்பது அவர்களுடைய செயற்பாட்டிலிருந்து வெளிப்படையா தெரியுது. அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டசபை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி இன்னும் முழுமை பெறாத நிலையில, உரிய அமைச்சுக்கள் கூட இன்னும் நியமிக்கப்படாத நிலையில, இந்த அரசு இன்னும் தொடங்காமல் இருக்கிற நிலையில கூட உடனடியாகவே விமர்சனங்களை டிஎம்கே கொட்டி வருகிறது. இது விமர்சனம் என்றதுக்கு அப்பால இதை ஒரு வன்மமாகத்தான் பலர் இப்ப வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த விமர்சனங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழகத்துல பல திரைப்பிரபலங்களும் இருந்து கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சட்டசபையில அண்மையில அதாவது அதனுடைய எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டு அவர் வெளியேறிய போது, சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த போது அவர் மக்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். மக்கள் கேட்கிறார்கள், வாக்களிச்சிட்டமே, பிழையாக வாக்களிச்சிட்டமே என்று சொல்லி மக்கள் இப்ப நினைக்க தொடங்கி விட்டார்கள் என்று சொல்லி மக்கள் என்று சொல்லி மக்கள் மீதே பழியை போட்டு மக்களினுடைய பார்வையில தங்களுடைய வன்மத்தை சட்டசபையிலே கொட்டியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் இந்த அரசுக்கு ஏற்கனவே விஜய் சொன்னது போல கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தார். மக்கள் அதுக்கான கால அவகாசத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்த போதிலும் கூட இவர்கள் எதிர்கட்சியில இருந்து கொண்டு இப்படியான வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற ஒரு பணம், அதாவது 1000 ரூபாய் பணம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி அளவில் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிடப்பட்டு வந்தது. இந்த 1000 ரூபாய் பணத்தை தளபதி 2500 ரூபாயாக அதிகரிப்பு செய்து உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் சட்டசபையில கூட முன்னைய அரசாங்கங்கள் முன்னெடுத்து வந்த நலனோன்பு திட்டங்கள் இந்த அரசாங்கத்திலும் தொடரும் என்ற அடிப்படையிலும் அவர் சொல்லியிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆகி இருக்கிறது. ஆனால் அந்த பயனாளிகளினுடைய வங்கி கணக்குகள்ல 2500 ரூபாயும் வைப்பு செய்யப்படவில்லை, 1000 ரூபாயும் வைப்பு செய்யப்படவில்லை. ஆகவே இதை வைத்து இப்ப திமுக தங்களுடைய விமர்சனத்தை அல்லது வன்ம நிறைந்த விமர்சனத்தை கொட்ட தொடங்கி இருக்கிறது. அதை யார் செய்திருக்கிறார் என்று சொன்னால், முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன விஜய் சார், நீங்கள் 1000 ரூபாய் 2500 ரூபாயாக அதிகரித்து தருவோம் என்றீர்கள், கடைசி 1000 ரூபாயும் கொடுக்கல, 2500 ரூபாயும் கொடுக்கல, இதுதான் நீங்கள் அந்த மாற்றத்தை நோக்கிய அரசா என்ற மாதிரி தன்னுடைய வன்மத்தை இப்ப கொட்டியிருக்கிறார். ஆனாலும் கூட தளபதி விஜய் இப்ப இறுதியாக வெளியிட்டிருக்கிற செய்தியின் அடிப்படையில் பயனாளிகளினுடைய வங்கி கணக்குல முன்னைய அரசாங்கம் கொடுத்தது போல 1000 ரூபாய் வைப்பு செய்யப்படும் என்றும், அது 2500 ரூபாயாக மாற்றி வைப்பு செய்வதாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை என்ற அடிப்படையில் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழகம் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில புதிய திசை நோக்கி பயணமாக ஆரம்பித்திருக்கிறது என்பது
இந்த செய்திகள் ஊடாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.